வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திருநாள் வணக்கம். பார்த்தீங்கன்னா மதுபானத்தினாலேயே முடிய போகிறாங்க. எப்படி டெல்லியில் நடந்ததோ வரிசை ஹரியானா தெலுங்கானா சொன்ன மாதிரி. காரணம் என்ன, அவ்வளோ ஊழல். 10,000 கோடி 1000 கோடின்னா அவர் இப்போ இன்றைக்கி பட்ஜெட்டில் அது ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் இல்லை. பட்ஜெட்டில் வெளிநடப்பு அதிமுக செஞ்சு பாஜக செஞ்சிட்டாங்க. ஒன்றும் கவர்ச்சியெல்லாம் பண்ண காசு இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன அதுக்கு தான் 2000 கோடி அங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க சென்ட்ரலில். அதுக்கு நீ அதை ஒத்துக்கலை, இந்த திட்டத்தை பிஎம் ஸ்ரீ பள்ளியை அவங்களாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இருக்கிற பள்ளியை. ஏன்னா அவங்களும் பண்ண விடுறதுல என்னமோ பழமொழி சொல்கிற மாதிரி. அப்போது இங்கே வந்தது ஊழல். தெரிஞ்சது ஊழல் தானே, திமுகனாலே தீய சக்தி ஊழல் தானே. அப்போ இன்றைக்கி பட்ஜெட் எடுக்குது. ஒரு பக்கம் உத்தம சிலவர் செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. சரியா, அவர் நேற்று டெல்லி போயிட்டு மீனவர்களுக்காக டெல்லி போயிட்டு அங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அப்புறம் வீடியோவும் போட்டார் அண்ணாமலை. அப்போ என்னென்னா, இந்த இதுக்கு போராட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க பாஜக. சும்மாவோட போடல. அதுதான் இதில் என்ன நிறைய தெரியுதுன்னா, திமுக ஊழலில் ஃபஸ்ட்டு மதுபானம் எடுக்க போகிறாங்க. ஏன்னா அதுதான் எல்லா பக்கமும் சக்சீட் ஆகிருக்கு. இங்கே கேட்கவே வேண்டாம். அங்கேயெல்லாம் கோடி, சத்தீஸ்கரில் வேறு 100 கோடி, இங்கே 1000 கோடி 40,000 கோடி சொல்கிறாங்க, 2 லட்சம் கோடி சொல்கிறாங்க. அது மொத்த நம்பர் 2ல் வந்தாலும் 2 லட்சம் கோடி, 40,000 கோடி. குடும்பத்துக்கு மாதம் 300 போகுதுங்கிறான், 1000 போகுதுங்கிறான். ஏதோ கணக்கு வழக்கே இல்லை. அது தீர விசாரித்தா அது பெரிய அளவில் கொண்டு போய் விடும் 4 வருஷத்தில். அது கணக்கே வரதில்லைன்னு பிடிஆர் சொல்லி தானே அவர் கடைசியில் டம்மி இதுக்கு போனார், ஐடி மந்திரியா. வாழ்நாளில் கருணாநிதி சம்பாதிச்ச காட்டிலும் 2 பேரும் 30,000 கோடி சம்பாதிக்கிறானுங்க. அப்படி சமூகத்தின்னு சொன்னீங்களா? இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ கூட எல்லாம் வீடியோ போடுறாங்க, இவர் லிக்கர் யூஸ் பண்ணுறாரு உதயநிதி, காலையில் அமைச்சர், நைட்டு இந்த மாதிரி அப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கெல்லாம் தெரியாமல் இருக்குது அந்த காலத்தில். ஸோ இது சினிமாவில் வந்த கூட்டங்கள் தான், என்ன வேணால் பண்ணும். ஓகே, ஆனால் மக்களுக்கு ஒன்றும் நடக்காது. இதில் என்னென்னா, இப்போ 1000 கோடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ஆலையில் வாங்கிறதுக்கும் குடோனுக்கும் இங்கே சேல்ஸுக்கு வர்றதுக்கும் அது 2 தான் பில்லு இருந்து வாங்குறாங்க. ஆலையிலேருந்து பில்லு இல்லாமல் வாங்குறாங்கன்றாங்க. அவங்க பில் இருக்கிறதே இப்போ ட்ராக் பண்ணலையே, அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்ததுல பெரிய குளறுபடி இருக்குன்றது. இன்னும் அதை இன்னும் பார்த்தாங்களான்னு தெரில. ஏற்கனவே பார்த்தா உள்ளே போயிட்டு வெளில இருக்குது. அப்படி பெயில் அந்த செந்தில் பாலாஜி மந்திரியாகி திருப்பி அப்போ இதையும் பிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்கனவே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டுருக்கு அந்த ஜாப் ஃபேர் ஸ்கேம். இது இப்போ எந்த குடும்பத்தை நோக்கி போகும்? அதில் 17ஆம் டாஸ்மாக் அந்த தாளைமுத்து நடராஜர் ரோட்டில் இருக்க மெயின் அலுவலகத்தில் இடி நடந்தது இல்லையா, ரைடு. அங்கே போராட்டம் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு டாஸ்மாக் கடையிலையும் அது 2000 3000 தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இடத்துல போராட்டம் பண்ண போகிறோன்னு எடுத்துகிட்டார் கையில் அண்ணாமலை. ஸோ இன்னி அதுதான் நோக்கி தான் போவாங்க. இதுக்கு முதல்வர் பதில் இன்னும் சொல்ல. அது எந்த ஊழல் நடந்தோ மின்சாரத்துலேயும் அவர் பேசுகிறார். அப்படி அவர் சொல்லணும் முதல்வர். நியாயமாக பார்த்தா இது உண்மையாக இருந்தால் அவங்க ரிசைன் பண்ணணும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு இன்னும் இன்னும் பண்ணாமல் இருக்கார் செந்தில் பாலாஜி. ஸோ இதெல்லாம் கைது நடவடிக்கை வர ஆரம்பிச்சிடும். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்தை எடுத்து அதை வைத்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், ஏழை மக்களுடைய தாலியை பறித்து அவங்க வயிற்றில் அடித்து திமுகவினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. 10 ரூபா 30 ரூபா ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கித்தான் இந்த அரசு இன்னைக்கு ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க. இதை தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒரு சாமானியுடைய கடமை இல்லைங்களா? நம்முடைய கடமை இல்லைங்களா? நம்ம எல்லோரும் தட்டி கேட்கணும். நம்முடைய தமிழகத்தை பால்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சின்னாபின்னப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாராய அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மார்க்கை வச்சு வரக்கூடிய பணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பிதான் இருக்கு. 2026 தேர்தலும் டாஸ்மார்க் நம்பிதான் இருக்கு. இதையெல்லாம் நாம் தட்டி கேட்கணும். தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்க. மதுவினுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றணும், லஞ்சத்து பிடியிலிருந்து காப்பாற்றணும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களை நாங்கள் அழைக்கிறோம். பொதுமக்களை, அன்பு சொந்தங்களை, சகோதர சகோதரிகளை, பெரியோர்களை, தாய்மார்களை வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு 17ஆம் தேதி காலையில 11 மணிக்கு டாஸ்மார்க்கினுடைய தலைமை அலுவலகம் எக்மோர்ல தாளமுத்து நடராஜன் ரோட்ல இருக்கு. அதை முற்றுகை செய்யறோம். டாஸ்மார்க்கை முற்றுகை செய்வது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மார்க் கடையும் முற்றுகை செய்ய போறோம். அரசு பதில் சொல்லணும்.
தப்பு செஞ்சவங்க உள்ள போகணும். தமிழகத்தினுடைய சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்ல பதவியிலிருந்து வெளியே வரணும். அந்த பதவியில் இருப்பதற்கு எந்த விதமான அருகதை அவருக்கு இல்லை.